வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அண்டர் 10K பட்ஜெட்ல பெரிய லெவலில் இந்த பிராண்ட்ஸ்லாம் ஃபோன்லாம் லான்ச் பண்ணாம தான் இருந்தாங்க. பட் இப்போ பார்க்கும்போது இந்த அண்டர் 10K பட்ஜெட்லேயே நல்ல ஒரு ஸ்பெக்லையும் பிளஸ் 5G ஃபோன்ஸ் கூட வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டர் 10K பட்ஜெட்ல ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் உங்களுக்கான பெஸ்ட் ஃபோன்ஸும் சொல்றேன். ஒரு 2000 கூட போட்டு ஒரு 12000 ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஃபோன்ஸ் இருக்கு. மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. 12000 பட்ஜெட்ல இருந்து அப்படியே கம்மியா என்னன்னா ஃபோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா மோட்டோவோட G35 5G அப்படின்ற இந்த ஒரு மொபைல் தான். இப்போ லேட்டஸ்டா வந்து போன வாரம் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதோட டிசைன் பேக் சைடே வந்து பாத்தீங்கன்னா வீகன் லெதர் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பார்க்கறதுக்கு ஒரு 12000 மொபைல் மாதிரியெல்லாம் கண்டிப்பா தெரியாது, கொஞ்சம் ப்ரீமியமா இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. அதே போல டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.72 இன்ச் ஃபுல் HD பிளஸ் 120Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறதுக்கும் சரி, நீங்க யூஸ் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது T760 அப்படின்ற ஒரு புது ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கேம் பிளேக்கெல்லாம் பெரிய லெவலில் வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் வந்து மிட் கிராஃபிக்ஸ்ல எல்லாம் நீங்க வச்சு பிளே பண்றீங்க, இல்லாட்டி வந்து குட்டி குட்டியான கேம் விளையாடுறீங்க, இல்ல மல்டி டாஸ்கிங் அதிகமா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இது சூட்டபிளா இருக்கும். 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட பாக்ஸ்லயே வச்சு கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. எக்ஸ்பேண்டபிளா அவங்களால 1TB வரைக்கும் SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபிக்கு 16 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெஸ்டா இருக்க ஃபீல் தான் வந்து கொடுக்குது. 4GB RAM 120GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. உங்களோட பட்ஜெட் ஒரு 10000 தாண்டி 11000 இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோவோட M6 Plus அப்படின்ற இந்த ஒரு மொபைலை கூட நீங்க சூஸ் பண்ணலாம். இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.79 இன்ச் ஃபுல் HD பிளஸ் 120Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்க்கறது பெஸ்டாவே இருக்கும். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 4S Gen 2 AI அப்படின்ற ஒரு ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க நார்மல் யூஸ் பண்றீங்க, மல்டி டாஸ்கிங் பண்றீங்க அப்படின்னாலும் கூட பெஸ்டாவே லாக் இல்லாம நல்லாவே வந்து யூஸ் பண்ண முடியும். 5030 mAh பேட்டரி கெபாசிட்டி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட பாக்ஸ்லயே வச்சு கொடுத்துருக்காங்க. இதுலயும் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. எக்ஸ்பேண்டபிளா உங்களால 1TB வரைக்கும் SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கேமரா கொஞ்சம் பெஸ்டா எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலுக்கு உங்களுக்கு டெப்த் சென்சார் வந்து வந்துரும். அதே போல செல்ஃபிக்கு 13 மெகா பிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. கேமராவோட அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெஸ்டாவே இருக்கும். 6GB RAM 120GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 11000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ரியல்மில ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ரியல்மியோட C65 அப்படின்ற இந்த ஒரு போனை கூட நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச் HD பிளஸ் டிஸ்பிளே தான் உங்களுக்கு கிடைக்கும். 120Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு வந்து பெட்டரா இருக்க ஃபீல் தான் வந்து கொடுக்கும். MediaTek Dimensity 6300 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க நார்மல் யூஸ் பண்றீங்க, இல்ல மல்டி டாஸ்கிங் பண்றீங்க, இதுல பெரிய லெவல் கேம் பிளேலாம் வந்து பண்ண முடியாது. குட்டி குட்டியான கேம்லாம் பிளே பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல லாக் இல்லாம நல்லாவே வந்து ஸ்மூத்தா இருக்கும். 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட உங்களுக்கு வரும். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. 2TB வரைக்கும் உங்களால எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கேமரா மாதிரி பிகு பண்ணிருப்பாங்க. பட் ஒரே ஒரு கேமரா செட்டப் தான். 50 மெகா பிக்சல் AI கேமரா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் வந்து வருது. 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10500 பிரைஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் போன் பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க அமேசான் பிளிப்கார்ட்ல எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ்ல ப்ராடக்ட்லாம் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜி பஜார் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்திருக்கேன், மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல கிடைக்கக்கூடிய மொபைல் போனா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், கேஜெட்டா இருக்கட்டும், எக்கச்சக்கமான ப்ராடக்ட்டை வந்துட்டு அதுல வந்து டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் விவோல இந்த அண்டர் 10K பட்ஜெட்ல ஒரு ஃபோன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விவோட T3 Lite அப்படின்ற இந்த ஒரு ஃபோனை கூட நீங்க சூஸ் பண்ணலாம். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.56 இன்ச் HD பிளஸ் டிஸ்பிளே தான். 90Hz தான் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டே வரும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மொபைல் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 120Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்க விவோ தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட லிஸ்ட்ல இதையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 8300 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க நார்மல் யூஸ் பண்றீங்க, மல்டி டாஸ்கிங் பண்றீங்க, கிராபிக்ஸ் வந்து கம்மியா வச்சு பிளே எல்லாம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல பெஸ்டா இருக்கும். 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 15 வாட் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குட்டியான ஒரு பாக்ஸ் தான். ஸோ இதுக்குள்ள சார்ஜிங் அடாப்டர் உங்களுக்கு வராது, நீங்க தனியா காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். 8 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 1TB வரைக்கும் உங்களால எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்க ஃபீல் தான் வந்து கொடுக்குது. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10500
ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. சப்போஸ் நீங்க இந்த ஒரு பட்ஜெட்ல விவோ தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட பட்ஜெட் 8500 ரூபா தான் கையில இருக்கு, அதுக்கு ஏதாச்சும் பெஸ்ட் போன் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பதான் லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரெட்மியோட A4 5G அப்படின்ற ஒரு போன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.88 இன்ச் HD பிளஸ் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 120 Hz வரைக்கும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கிடைக்கும். டிஸ்பிளே பார்க்கிறதுக்கு இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகேவா இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 4S Gen 2 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க நார்மல் யூஸ் தான் இந்த போன் எல்லாம் பண்ணிக்க முடியும், பெரிய லெவல்ல கேம் பிளே எல்லாம் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட லேக் இல்லாம நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் வந்து கொடுக்குது. 5160 mAh பேட்டரி கெபாசிட்டி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்ல வச்சு கொடுத்துருக்காங்க. பட் போன் வந்து சப்போர்ட்டட் வந்து பாத்தீங்கன்னா 18 வாட் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். அதே போல பேட்டரியோட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நார்மல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1.5 நாள்ல இருந்து 2 நாள் வரைக்கும் பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5G போன் தான். ஜியோவோட 5G சிம் மட்டும் தான் அதுல வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்க மத்த சிம் ஏதாச்சும் 5G வச்சிருக்கீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணாது. அந்த சிம் எல்லாம் போட்டீங்கன்னா 4Gல தான் உங்களுக்கு வரும். 1 TB வரைக்கும் உங்களால எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் டூயல் கேமரா சப்போர்ட்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஒரே ஒரு கேமரா தான் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும், அந்த 50 மெகா பிக்சல். ஸோ ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல ஓகேவா இருக்க ஃபீல் தான் வந்து கொடுக்குது. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 8500 ரூபா வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த போன்ஸ்க்கான லிங்க் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன், மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. அண்டர் 12K பட்ஜெட்ல ஒரு போன் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இருந்து மீட் பண்ணலாம். பை.